الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أي شيء خير للنساء أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார். ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருள். புனித ரபியுல் அவ்வல் மாதம் மீலாது தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் வார்த்தைகளையும் நாம் இந்த மாதத்தில் அதிகமாக கேட்கின்றோம், பேசுகின்றோம். எம்பெருமானாருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்று சொல்லுவார். உங்களில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் யார் என்று சொன்னால் அதிகமாக மெத்த படித்தவர்கள் அல்ல, அதிகமாக வேலைப்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் அல்ல, முதலாளிக்கு விசுவாசமாக வேலை செய்வது போல் பாவனை செய்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேலையாட்களை போல் அல்ல. அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் யார் என்று சொன்னால் அத்துக்காக்கும் உங்களில் இரையச்சம் உடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். அப்போ இரையச்சம் என்பது ஆண்களுக்கு மட்டுமானதா, பெண்களுக்கு இருக்கின்றதா என்கின்ற பாகுபாடு இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லல. அல்லாஹு தஆலா உங்களை ஒரு தாய் தந்தையிடம் இருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு ஆன்மாவிலிருந்து இந்த உலகத்தினுடைய வழித்தோன்றல்கள் உருவாகி இருக்கிறது என்கின்ற அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி வருகின்ற பொழுது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களில் சங்கையானவர்கள், மரியாதைக்குரியவர்கள், கண்ணியவான்கள் யார் என்று சொன்னால் யார் உங்களில் உள்ளச்சம் அதிகமாக இருக்கிறதோ, தக்வாவுடைய உள்ளம், அல்லாஹ்விற்கு பயந்து வாழக்கூடிய அந்த தன்மை யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்தில் ஆண்கள் பெண்கள் என்கின்ற இந்த பாகுபாடு நிகழ்வுகள் எல்லாம் இல்லை. இந்த சன்மார்க்கம், மார்க்கத்தில் மகளிரின் ஈடுபாடு என்கின்ற இந்த தலைப்பிற்குள் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும், ஏன் கியாமத்து நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கின்றது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் பெண்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறது என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்ற தருணம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல்வேறு நபிமார்களை அனுப்பினார். நபிமார்களுடைய செய்திகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்ல வருகின்ற ரப்புல் ஆலமீன்
அவர்களுக்கு முன்னால் 2 பெண்மணிகளை பற்றி பேசுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர்களுடைய தாயார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அவர்கள் செய்த நேர்ச்சை என்று சொல்லி அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயங்களை பேச வருகின்ற பொழுது அதற்கு முன்பாக 2 பெண்களை அறிமுகம் செய்வார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற பொழுது ஒரு 4-5 பெண் மக்களை அல்லாஹு தஆலா வரிசையாக சொல்லி காட்டுவார். அதிலும் குறிப்பாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற அந்த காலகட்டம் ஃபிரௌன் ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் செய்தி சொல்லி அனுப்பியிருப்பான். ஆண் குழந்தையாக இருந்தால் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. அநியாயத்தினுடைய உச்சகட்டம், அக்கிரமத்தினுடைய உச்சகட்டம். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுதே அவர்களுடைய தாயாரை அறிமுகப்படுத்தி தான் அல்லாஹு தஆலா பேசுவான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா நர்திஇ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்விடம் இருந்து இறை செய்தி வருகின்றது என்று சொன்னால் அந்த பெண்களுடைய தன்மை எவ்வாறு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்போ அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக இருக்கின்ற அந்த பருவத்தில் நீங்கள் ஒரு பேழை செய்து நதியில போற்றுங்க, ஆத்துல போற்றுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆற்றில் போடப்பட்டதோடு செய்தியை நிறுத்தி விடாமல் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி அந்த பெட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த பெட்டி கடைசியாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிதந்து போகின்ற குழந்தையாக இருக்கின்ற அந்த பெட்டி ஃபிரௌனுடைய வீட்டு வாசலில் போய் நிற்கின்றது. அந்த இடத்திலும் ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். இப்படி ஒரு நபியை அறிமுகம் செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் பெண்கள் விஷயமாக அல்லாஹு தஆலா பெண்களை பற்றி பேசாமல் நபிமார்களுடைய வரலாறுகள் நிறைவு பெறுவது கிடையாது. இப்படி ஒரு மார்க்கம் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் முக்கியமாக பெண்களுடைய பங்களிப்பு என்பது நிச்சயம் இருந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இதன் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். 4 கலீஃபாக்கள் நமக்கு தெரியும். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 கலீஃபாக்களை பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த இஸ்லாமிய வரலாற்றினுடைய துவக்கத்தை பார்க்கின்ற பொழுது நுபுவத்தை வாங்கிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை எடுத்துக்கொண்டு நேராக தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வருகிறார்கள். முதலாக இந்த உம்மத்தில் பெருமானாரை நம்பியவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றவர்களில் முதலாக அல்லாஹு தஆலா இங்கே ஈமானை பதிய வைப்பது யாரிடத்திலிருந்து தொடங்குகின்றது என்று சொன்னால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்துதான் இந்த ஈமானுடைய பயணம் தொடங்குகிறது இந்த உம்மத்திற்கு. அதுக்கடுத்து இதே சமுதாயத்தில் எத்தனையோ சஹாபாக்களுடைய தியாக வாழ்க்கையை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் இறை வழியில் சென்று தன் உயிரை தியாகம் செய்தார்கள் என்று நாம் பேசுகின்றோம். ஷஹீதாக ஆகிறார்கள். ஷஹீதனுடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மேலானது என்று சொல்லி நாம் ஷஹீதுகளை பற்றி நினைவு கூறு வருகின்ற வரிசையில் இந்த மார்க்கத்திற்காக இந்த உம்மத்தில் முதல் ஷஹீத் என்கின்ற அந்த அந்தஸ்தை அடைந்ததும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்துதான். இப்படி இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியினுடைய பங்களிப்பில் பெண்களுடைய பங்களிப்பு ஏராளமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ அந்த 4 கலீஃபாக்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்கள்ல ஆளா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. குழந்தைகள்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆளா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
இந்த இரண்டு சஹாபாக்கள், இந்த இரண்டு கலீஃபாக்களும் இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு காரணம் பெண் மக்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் மறந்துட முடியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைகின்ற அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டிற்குள்ளே இஸ்லாம் நுழைந்து விட்டதா என்கின்ற கோபத்தில் கர்ஜித்து கொண்டு வந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தினுடைய வாசலை திறக்கின்றார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சாட்சியினுடைய வழியிலே அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது பெரும் பெரும் சஹாபாக்கள் அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு இங்கே பெண்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்கின்றது. வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கலாம். ஹைருல் குரூன் என்று சொல்லப்படுகின்ற நூற்றாண்டு, சிறந்த நூற்றாண்டு என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கர்ணி, என்னுடைய வாழ்ந்த காலம் பொற்காலம், நான் வாழ்ந்த காலம் பொற்காலம். அதற்கடுத்து சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு அடுத்த நூற்றாண்டு பொற்காலம் சஹாபாக்களுடைய காலம். அதற்கடுத்து தாபீன்களுடைய காலம் சிறந்த காலம் என்று எம்பெருமானார் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த 3 ஆண்டுகள், 3 பொற்காலங்கள். இந்த பொற்காலங்களில் ஈமான் எந்த அளவிற்கு உயரிய நிலையில், உச்ச நிலையில் சஹாபாக்களிடத்திலும் சரி, இமாம்களிடத்திலும் சரி, தாபீன்களிடத்திலும் சரி பெரும் பெரும் மார்க்கமா மேதைகளாக உருவாகி நிற்கின்ற அந்த மிகப்பெரிய இமாம்கள், குதுபுகள், இவர்களுடைய பின்னணிகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கென்று அதிகமான சட்டதிட்டங்களை சொல்லிக் கொடுத்து பெண்களுக்கென்று மதரசாக்களை தொடங்கியது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில். ஆண்களும் அந்த கல்வியை கற்றுச் சென்றார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில். திரைக்கு அப்பால் ஆண்கள் இருப்பார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பாடம் கற்ற, அவர்களிடத்தில் மார்க்க ஞானங்களை பெற்றவர்களுடைய வரிசைகளை நாம் திறந்து பார்க்கின்ற பொழுது ஹஃப்ஸா பின்த் சீரின் ரஹிமஹுல்லாஹ், ஹஃப்ஸா பின்த் சீரின், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த பாடசாலையில் சென்று மார்க்க ஞானங்களை, குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் அதிகமான முறையில் தெல்ல தெளிவாக தெரிந்தவர்கள். 12 வயதில் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹஃப்ஸா பின்த் சீரின் யாரு அப்படின்னு சொன்னா முஹம்மது இப்னு சீரின். கனவுக்கெல்லாம் விளக்கம் அவங்கள மாதிரி யாரும் தந்துட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்வி ஞானங்களை உச்சத்தில் கொடுத்திருந்தார். அந்த காலத்தில் அவ்வளவு மார்க்க பணிகளை செய்தவர்களுடைய சகோதரி ஹஃப்ஸா பின்த் சீரின் 12 வயதுல குர்ஆனுடைய மனனம் என்பதை தாண்டி குர்ஆனுடைய விரிவுரையிலும் குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்வதிலும் இல்மிலே ரொம்ப சிறந்த ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை காட்டிலும் இல்மிலே உயர்ந்து விளங்கியவர்கள் ஹஃப்ஸா பின்த் சீரின் ரஹிமஹுல்லாஹ். ஹஜ்ரத் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது குர்ஆன் சம்பந்தமான ஏதாவது மாணவர்களுக்கு, அவர்களிடத்தில் பாடம் படித்தவர்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது வருகின்றது என்று சொன்னால், இந்த இல்ம், இதை பத்தி உண்டான நாலேஜ் என்னை விட என்னுடைய சகோதரி ஹஃப்ஸா பின்த் சீரின் அவங்களுக்கு நல்லா, இதை விட என்னை விட இந்த விஷயத்துல அவங்க நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்லி தன்னுடைய சகோதரியை முன்னிலைப்படுத்துவார்கள் ஹஜ்ரத் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் எந்த அளவிற்கு கல்வி பணியில் சிறந்து விளங்கினார்களோ, இறை அச்சத்திலும்
இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள், பாதி குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அழுது 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 அல்லாஹ்விடம் இறைஞ்சி கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அடிமை பெண்களிடம் விசாரித்தால் அவங்க ஏதோ தவறு செஞ்சிட்டாங்க போல, அதனாலதான் இந்த அளவுக்கு அழுது பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுடைய ஈமானுடைய வலு. இரவு நேரங்களில் நின்று வணங்கி கொண்டே இருப்பார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 33 ஆண்டுகளாக தன்னுடைய இல்லத்தை மஸ்ஜிதாக ஆக்கியவர், தன்னுடைய வீடை மஸ்ஜிதாக பள்ளியாக ஆக்கியவர்கள். பெண்களை நீங்கள் வீடுகளிலேயே தங்கி இருங்கள், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வீடுகளிலேயே தங்கி இருங்கள். வீட்டிலேயே தங்கினார்கள். 33 ஆண்டுகளாக அவர்களுடைய மார்க்க பணி, இல்முனுடைய விஷயத்தில், மார்க்கத்தினுடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய வீட்டை இறையல்லமாக தொழுமிடமாக 33 ஆண்டுகள் அந்த இடத்திலே இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வழியாக எவ்வளவு மார்க்கமா மேதைகள் தோன்றி இருக்கிறார். தபகாத்துல் முஃபஸ்ஸிரீன் என்ற கிதாபுல அபுல் ஃபரஜ் அப்துல் வாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தஃப்சீர் எழுதி இருக்கிறாங்க. அந்த தஃப்சீர் கிட்டத்தட்ட 30 பாகம். குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதக்கூடிய விஷயத்துல அவங்க 30 பாகம் தஃப்சீர் எழுதி இருக்காங்க. அந்த தஃப்சீர் எழுதக்கூடிய அந்த முசன்னிஃப் அவங்க மகளுக்கு எந்த அளவிற்கு இந்த குர்ஆனுடைய விஷயங்கள் மனப்பாடமாக இருந்தது என்று சொன்னா, அந்த தஃப்சீரை எழுத 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 அவங்க அவ்வளவு தஃப்சீரினுடைய விஷயத்துல, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். தான் மகனை போய் பாடசாலையில் சென்று கல்வி கற்றுவிட்டு வருவார். தான் பிள்ளைகிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு என்ன ஆயத்து படிச்சேன்னு சொல்லி, என்ன ஆயத்து படிச்ச, இன்னைக்கு இந்த ஆயத்துக்கு இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லி கொடுத்தார்களா, இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி விளக்கம் சொல்லி கொடுத்தார்களா என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் குர்ஆனுடைய வார்த்தைகளையும் வரிகளையும் விளக்கங்களையும் விளக்க உரைகளையும் சொல்லி சொல்லி பாடம் நடத்திய பெருமக்கள் எல்லாம் இந்த உம்மத்தில் வாழ்ந்துதான் இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்ப பெண்கள் ஹதீஸனுடைய பாடம் நடத்துவாங்க. குர்ஆன்ல மட்டுமா, குர்ஆனுடைய விஷயங்களில் மட்டுமா பெண்களுடைய பங்களிப்பு குர்ஆனை ஓதுவதிலும், குர்ஆனை திரட்டுவதிலும், குர்ஆனை எழுதுவதிலும். அன்னைக்கெல்லாம் இன்னைக்குள்ள மாதிரி பிரிண்டிங்லாம் இல்ல. குர்ஆனை எழுத கற்றுக்கொள்வார்கள். முதல்ல அந்த சிறந்த காலத்தில் வாழ்ந்த அந்த பெண் மக்கள் முதல்ல இல்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எழுத்தாற்றலை முதல்ல கத்துக்குவாங்க. எழுத்தாற்றல் வந்ததற்கு பிறகு குர்ஆனை எழுதி 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 வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படி குர்ஆனை எழுதுவதற்காக வேண்டியே பல பெண் மக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு. குர்ஆனுடைய துறை மட்டுமல்ல, ஹதீஸனுடைய துறையை எடுத்து பார்த்தாலும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருப்பார்கள் மாணவர்களுக்கு. தன்னுடைய குடும்பத்தார்கள் அங்க இருப்பாங்க, அவங்களும் அந்த ஹதீஸுகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய மாணவர்கள் ஹதீஸுகளை வாசிக்கின்ற பொழுது, பாடங்களை வாசிக்கின்ற பொழுது ஏதாவது தவறு இருந்தால் உள்ள இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அந்த ஹதீஸுகளை கேட்டுட்டு இருக்கும் பொழுது தப்பாக ஏதாவது வாசிட்டா கூட உள்ளிருந்து குச்சியில லைட்டா தட்டுவாங்க, லேசாக தட்டுவாங்க. இது தவறு, இந்த வாசகம் தவறு என்பதை உணர்த்துவதற்காக. அப்போ எந்த அளவிற்கு ஹதீஸு கலையிலும் ஆர்வத்தோடு திரைக்கு பின்னால் இருந்து அவர்கள் ஹதீஸு கலையை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். இப்னு ஹிசான் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மகள் கண்ணு தெரியாது, தன்னுடைய மகள் கண்ணு தெரியாது, இருந்தாலும் எந்த அளவுக்குன்னா சிஹாஹு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, நஸாயி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கக்கூடிய அத்துணை ஹதீஸுகளும் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் இந்த உம்மத்தில் வாழ்ந்த பெருமக்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி இந்த
மார்க்கத்தை நிலைநாட்டுவதில், குர்ஆனுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதிலும், ஹதீசுகளுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதிலும் இந்த மார்க்கத்தில் எந்த அளவிற்கு மார்க்க மாமேதைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு எல்லாம் தெரியும், குர்ஆனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களிலேயே ஆக உயர்ந்த தரத்தில் இருப்பது புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு பிறவியில கண்ணு தெரியாது, பிறக்கும் பொழுது கண்ணு தெரியாது. ஆனால் அவர்களுடைய தாயினுடைய ஈமானுடைய வலு, அவர்களுடைய துஆ எந்த அளவிற்கு பிரதிபலித்தது என்று சொன்னால், கனவில், யார் அவங்களுடைய தாயினுடைய கனவில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, உங்களுடைய பிள்ளைக்கு கண் பார்வை வந்துவிடும், உங்களுடைய துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து கொண்டான் என்று சொல்லி அவர்கள் கனவில் வந்து சொன்னதற்கு பிறகு ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உண்மையிலேயே முஹம்மது இப்னு இஸ்மாயில், அவங்க பேர் முஹம்மது இப்னு இஸ்மாயில், இமாம் புகாரியாக ஆகுவதற்கு அந்த தாயினுடைய துஆ கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்த பெருமக்கள், 6 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்த மிகப்பெரிய மார்க்க மாமேதை. வெறுமனே அந்த தாய்மார்கள் தன்னுடைய ஒரு குழந்தையை மட்டும் இந்த உம்மத்திற்கு தரவில்லை, இந்த முழு உம்மத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய இமாம்களை எல்லாம் இந்த உம்மத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயசுல குர்ஆன் மனப்பாடம், 9 வயசுல முஅத்தா கிதாப், ஹதீஸனுடைய கிதாபுகள்ல ஹதீஸுகளை எல்லாம் கோர்வை பண்ணி முதலாக ஹதீஸ் கிதாப் என்று சொல்லி ஒரு கோர்வையில் வெளியே வந்த கிதாப் எது அப்படின்னு சொன்னாக்கா முஅத்தா. அந்த முஅத்தா ஹதீஸ் கிதாபை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முழுமையாக 9 வயசுல மனப்பாடம் செய்து முடிக்கிறாங்க. இவ்வளவு கல்வி ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது? அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, நான் என்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது ஒரு நாளும் ஒது இல்லாம நான் கொடுத்ததே கிடையாது. ஒது இல்லாம என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்தது கிடையாது. ஒதுவோட தான் யாரெல்லாம் என்னுடைய குழந்தைக்கு மார்க்க ஞானங்களை கொடு என்கின்ற துவாவோட தான் என்னுடைய குழந்தைக்கு நான் பால் ஊட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ இந்த உம்மத்து எப்படிப்பட்ட பெண் மக்களை, எப்படிப்பட்ட மிகப்பெரிய இமாம்களை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறது. பெண் மக்களுடைய பங்களிப்பு எவ்வளவு ஈடுபாடோடு இருந்திருக்கிறார்கள். வரலாற்றில் வாழ்ந்த அந்த பெண்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் இந்த நிகழ்வை மறந்துவிட முடியாது. ஜுபைதா அம்மையார் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மனைவி ஜுபைதா அம்மையார். ஒரு வித்தியாசமான ஒரு கனவு தோன்றுகிறது அவர்களுக்கு. இந்த கனவனுடைய விளக்கம் வேண்டும். அப்போ நான் ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட தான் போய் இந்த கனவை கேட்கணும். ஆனா இந்த அரசவையில் இருக்கின்ற மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மனைவிக்கு, அரசிக்கு இது போன்ற கனவு வந்ததுன்னா வெளியே சொல்லக்கூடாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு கனவு போய் கேட்கப்படுகிறது இமாம் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட. இந்த கனவு சாதாரணமான மக்களுக்கு வராத, இந்த கனவு கண்டிருக்குன்னா அவங்க அரசவையில இருக்கணுமாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியாகவே கேட்கிறார்கள் இமாம் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ். அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, சுபைதா அம்மையார் தான் இந்த கனவை கண்டது. இந்த கனவுனுடைய, அது ஒரு வித்தியாசமான கனவு. இந்த கனவுனுடைய விளக்கம் இவர்கள் வழியாக முழு சமுதாயமும் பலன் பெறும் என்பதை தாண்டி உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பலன் பெறும் என்பதுதான். எல்லா உயிரினங்களுக்கும் இவர்கள் வழியாக ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. ஆம், மிகப்பெரிய பிரயோஜனம். இன்றைக்கு ஹஜ் உம்ரா செய்தவர்கள் பார்த்திருக்கலாம். தாயிஃபிலிருந்து வருகின்ற பொழுது
சுபைதா அம்மையார் கட்டிய அந்த அணைகளை எல்லாம் காட்டியிருப்பார்கள். ஈராக்கிலிருந்து ஒரு ஒரு ரிவாயத்து வருகிறது, வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஈராக்கில் இருந்து பகதாதில் இருந்து மக்கா வரை என்றும் கூட அங்கிருந்து ஹஜ் பயணத்திற்கு வரக்கூடிய அந்த ஹாஜிமார்களுக்கு தண்ணீர் பஞ்சம், தண்ணீருக்காக வேண்டி எங்குமே ஏங்கி நின்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிணறுகள், ஆறுகளை எல்லாம், ஓடைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய டேம் கட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா தாயிஃபில் இருந்து அப்படியே வருகின்ற வரியில அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் இருந்து தண்ணீரை நேர மக்கா வழியாக மினா வரைக்கும், மினாவுடைய டென்ட்ல தங்குகின்ற அந்த ஹாஜிமார்களுக்கு எந்த விதமான தடையும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அணை கட்டி சுபைதா அம்மையார் அவர்கள் வரலாற்றில் இடம்பெறுகிறார். இந்த உம்மத்தில் வாழ்ந்த பெருமக்கள் வெறுமனே சாதாரணமாக ஒரு ஏனோ குழந்தைகளை பெற்றெடுத்தோம் வளர்த்தோம் என்பதை தாண்டி இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய சேவைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் வரலாற்று ரீதியிலே பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்தில் இருந்தது இந்த வரலாற்றில் இவ்வளவு தூரம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த வெட்க உணர்வு தான், ஈமானிய உணர்வு. வெட்கம் தவறி போனால் ஈமான் தவறி போகும் என்பது ஹதீஸ். அரபியிலே பழமொழி கூட சொல்லுவார்கள், இதா ஃபாத்தக்கல் ஹயாஉ ஃபஃஅல் மா ஷி'த. வெட்கம் தவறி போனால் நீ நாடியதை செய்து கொள் என்று சொல்லுவார்கள். ஹதீஸிலே வருகிறது, வெட்கமும் ஈமானும் ஒன்று சேரப்பட்ட இரண்டு கொம்புகள் நிறைந்தப்பட்ட ஒரு வண்டியில் பூட்டப்பட்ட இரண்டு குதிரைகளை போல. ஒன்னு போயிடுச்சுன்னா இன்னொன்னு போயிடும். வெட்கம் போயிடுச்சுன்னா ஈமான் போயிடும். அப்போ அந்த வெட்க உணர்வு தான் இல்லத்திலேயே அவர்கள் தங்கி இருந்தார்கள். இதெல்லாம் வெளியே வந்து இவ்வளவு சேவைகளை செய்யல, எல்லாம் வீட்டுக்குள்ளவே இருந்த திரைக்கு பின்னாலேயே இருந்து மிகப்பெரிய 30-40 வருடம் 50 வருடங்கள் கடந்த பெரும் பெரும் மரங்களை நாம் எடுத்து பார்த்தா வேறெல்லாம் வெளியே தெரியாது. வேறு எவ்வளவு ஆழமாக சென்று இருக்கிறதோ வேறெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா மரத்தினுடைய பலம் போயிடும், பலம் இருக்காது. வேறு எவ்வளவு உள்ள இருக்குதோ அந்த அளவிற்கு மரம் அவ்வளவு பிரம்மாண்டமாக அவ்வளவு வலுவானதாக மரம் வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் இந்த மார்க்கத்தினுடைய பெண் மக்கள் உள்ளே இருந்த பொழுதிலும் கூட இல்லத்திற்குள் இழந்து கொண்டு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சேவை ஆற்றியவர்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் அடங்கி இருக்கின்ற ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹ், அஜ்மீர் ஹாஜா மொயினுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், ஒரு பிரயாணத்தில் அவர்களுடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் தெரியும். ஒரு பிரயாணத்தில் சுமார் 90,000 நபர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். ஒரே ஒரு பயணம், அதில் 70,000 பேர் புதிதாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள். ஒரு 12,000 பேர் ஏற்கனவே இஸ்லாத்திற்குள் இருந்தாலும் தன்னுடைய தவறை நினைத்து அழுது வருத்தி பாவ மன்னிப்பு தேடியவர்கள். இமாம் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் மிகப்பெரிய ஆனந்தம், அல்லாஹு தஆலா நம் வழியாக இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றானே. இல்லத்திற்கு சென்று தாயாரிடத்தில் சந்தோஷமாக அந்த செய்திகளை சொல்லுகின்ற பொழுது, உனக்காக நான் செய்த துவாவினுடைய பலன்தான் இது என்று சொல்லுகிறார்கள். ஒரு தாயினுடைய துவாவினுடைய பலு இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய இமாம்களையும் மார்க்க மாமேதைகளையும் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றது. ஹதீஸ் துறையாக இருந்தாலும், குர்ஆனுடைய துறையாக இருந்தாலும், தஃப்சீருடைய துறையாக இருந்தாலும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இமாம்களுடைய சேவைகள் எவ்வளவு பங்களிப்பு, அதற்கு பின்னால் அவர்களுடைய பெண் மக்கள். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய செய்திகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவான். அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த வெட்க உணர்வு இருக்குதே, அந்த வெட்க உணர்வை அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற பொழுது, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வுகளை சொல்ல வருகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் ஒரு 4-5 பெண்களை பற்றி சொல்லுவான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரத்திற்கு போகிறார்கள். அங்கே போனா
எல்லாம் தண்ணி குழாயடியில தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பெண்கள் மட்டும் தனியா நிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி விசாரிக்கின்ற பொழுது என்னுடைய தந்தை வயதானவர், வர முடியாது, நாங்க தான் தண்ணி எடுத்துட்டு போகணும், ஆண்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கடைசியாக நாங்கள் பிடித்து கொண்டு போவோம் என்கின்ற செய்திகளை சொல்ல வருகின்ற பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் பிடித்து கொடுக்கிறார்கள். வீட்டுக்கு போன அந்த பெண் மக்கள், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு சொல்லி அத்தா கேட்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு வாலிபர் வந்தாரு, பிடிச்சு கொடுத்தாரு, அவரை கூப்பிட்டுட்டு வாங்கலாம் வீட்டுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வஜாஅத், அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வஜாஅத்னா வந்தாங்க, வந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட பேசி கூப்பிட்டு போனாங்க. அவர்கள் வந்த அந்த பெண்மணி வந்த ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளார். 2 பெண் மக்கள்ல ஒருத்தவங்க வர்றாங்க. வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. அல்லாஹ் அந்த நடைய வர்ணிச்சு சொல்றான் குர்ஆன்ல. இவ்வளவு வர்ணனை தேவையா குர்ஆனுக்குள்? ஒரு பெண்மணியிடம் ஏற்பட்ட ஒரு வெட்க உணர்வு, அந்த வெட்க உணர்வுக்குள் நடந்த ஒரு நடை. வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, வெட்க உணர்வோடு அவர்கள் நடந்த அந்த நடை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வர்ணிச்சு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட போனாங்க, பேசினாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வெட்கமுடையவர்கள். வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா வழி சொல்றவங்க முன்னால போகணும், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு பின்னாடி வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி தான் வந்திருக்கணும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்மணிக்கு பின்னால போனா நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கவனம் வெட்க உணர்வு நிறைந்தவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ நான் முன்னாடி போறோமா, திரும்புற இடம் வந்துருச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் எந்த பக்கம் திரும்பணும்னு திரும்பிக்கிறேன். அந்த பெண்மணியிடம் வெட்க உணர்வோடு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்க உணர்வோடு பேசிய வார்த்தைகள் எல்லாம் குர்ஆன்ல வரல. ஒரு ஆண் வெட்கப்படுவதை அல்லாஹ் தஆலா வர்ணிக்கவில்லை. ஆனால் ஒரு பெண்மணியிடம் ஏற்பட்ட அந்த வெட்க நடை கூட அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான் குர்ஆன். அப்போ பெண்களிடத்தில் அந்த வெட்க உணர்வு இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட ஈமானுடைய பிரகாசம் தான் ஆண்கள் எல்லாம் ஹிஜ்ரத்திற்கும் தியாகத்திற்கும் செல்லுகின்ற பொழுது பெண்கள் அரணாக நின்று இருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா, கண்ணு தெரியாது, மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகள் வந்து கேக்குறாங்க, அப்பா அத்தா எங்க, அபூபக்கர் எங்க? ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. ஏதாவது வச்சுட்டு போயிருக்காரா, இல்ல எதுவுமே இல்லையா? சமயோகித அந்த நேரத்தில் முடிவெடுத்த ஒரு முடிவு, எவ்வளவு ஒரு தியாக உணர்வு. வீட்டுல ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் சில பொடி கற்களை எடுத்து டப்பாவுக்குள்ள போட்டு இந்த காசு இருக்குது வச்சுட்டு போயிருக்கிறாங்க, திரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கையில் எடுத்து கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த தியாக உணர்வு. இன்னும் சொல்ல போனா சில சஹாபாக்கள் போருக்கு போவதற்கு மிக முக்கியமாக இருந்ததே சஹாபா பெண் மக்கள் தான். ஹஸரத் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஜமூஹ் ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு சஹாபி, மாற்றுத்திறனாளி, சரியான முறையில் நடக்க முடியாது, போருக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் மனைவிக்கு கணவனுடைய ஷஹீத் வீட்டிலேயே இருந்து மௌத்தா போறதா, வீட்டுல இருந்து என்னுடைய கணவன் மௌத்தா போறதா, கணவனுடைய ஆசையை மெருகூட்டுகிறார்கள். எப்படின்னா, நான் ஒரு கனவு கண்டேன், ஜிஹாதுக்கு நீங்க போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு ஒரு கனவு கண்டேன். அந்த அளவிற்கு ஒரு ஆசை வார்த்தை, உத்வேக வார்த்தை அவர்களை ஜிஹாதுக்கு புறப்பட வைத்தது, போருக்கு புறப்பட வைத்தது. துஆவோடு கிளம்புகிறார்கள். அல்லாஹும்ம லா தருத்தனி இலா அஹ்லி, யா அல்லாஹ் என்னை திரும்பவும் என் வீட்டுக்கு அனுப்பிடாத, என்னை திரும்பவும் என்னுடைய வீட்டுக்கு வர வச்சிடாத. இஸ்லாத்தினுடைய பாதையிலே சென்று நான் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நிலைநாட்டியவனாக, இந்த மார்க்கத்திற்காக போராளியாக நான் மரணிக்க வேண்டுமே தவிர நான் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்படி பெண் மக்களுடைய தியாகங்கள்,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வெட்க உணர்வுகளை எல்லாம் நாம் பார்க்க வருகின்ற வரிசையில ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். மரணமான அதே இடத்துலதான் அடக்கம் செய்யப்படணும் நபிமார்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். நான் வீட்டுக்கு போவேன் வருவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அடுத்து என்னுடைய தந்தையினுடைய மன்னரை நான் உள்ள போயிட்டு வருவேன், ஜியாரத் செஞ்சுட்டு வருவேன். மூன்றாவதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன்னரை வருகிறது உள்ள. அப்போ சொல்றாங்க ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் என்னுடைய மேனிகளை எல்லாம் மூடிக்கொண்டு நான் முழு பர்தாவுடைய நிலையில் உள்ளே இருப்பது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி. ஏன்னா மற்ற ரெண்டு பேரும் ஒன்னு தந்தை இன்னொன்னு கணவன். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நான் வெட்க உணர்வோடு உள்ள போயிட்டு வருவேன். கபூர்ல தான் இருக்காங்க ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இருந்தாலும் வெட்க உணர்வோடு தான் நான் போயிட்டு வருவேன். இந்த உம்மத்திற்கு ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியாக பெண்களுக்கு இருக்கின்ற எல்லா சட்டங்களும் அவர்கள் வழியாகத்தான் வந்தது. ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்கின்ற பொழுது ரொம்ப சின்ன வயசு, ஒரு 7-8 வயசு. நபி அவர்களுடைய வஃபாத் 18 வயசுக்குள்ள. இப்படி ஒரு 10 ஆண்டு காலம் என் பெருமானாரோடு பயணித்த ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற விஷயங்களை எல்லாம் சீக்கிரமாக எடுத்துக்குவாங்க. சொல்ற விஷயங்களை எல்லாம் அவ்வளவு விரைவாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த அளவிற்கு விரைவாக எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எங்களுடைய ஆட்சி காலத்துல ஏதாவது மார்க்க விஷயம் ஏதாவது வருது, மசாயில் ஏதாவது வருது, எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னா இறுதி முடிவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட விட்டுருவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவு. ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களுக்குண்டான சட்டங்களை சொன்ன விஷயங்கள்ல எவ்வளவு ஆழமாக சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, மாதவிடாய் இன்னைக்குதான் நாப்கின்லாம் பயன்படுத்தக்கூடிய காலங்கள். அன்றைக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் வருகிறது என்று சொன்னா இருக்கக்கூடிய அந்த கலரை பார்த்து இது எத்தனாவது நாள் ரத்தம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இது இஸ்திஹாலாவா, உபரியாக செல்லக்கூடிய ரத்தமா என்று சொல்லியும் கூட கணிக்கின்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை வகுத்து தந்ததில் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிக முக்கியமான இடம். எனவே இந்த மார்க்கத்தினுடைய முழு பங்களிப்பு இன்றைக்கு வரைக்கும் இந்த இஸ்லாம் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு அந்த பெண் மக்கள் செய்த அந்த தியாக மனப்பான்மை தான். அவர்கள் முழு ஈடுபாட்டோடு ரப்புல் ஆலமீன் இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் இரையச்சம் உடையவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மேலானவர்கள். சுபைதா அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த தண்ணி ஹாஜிமார்களுக்கு டேம்லாம் கட்டி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வஃபாத்தானதற்கு பிறகு கனவில் கேட்கப்பட்ட செய்தி ஒன்று வரலாறுல வருது. அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, எப்போ நான் ஹாஜிமார்களுக்கு தண்ணீருக்காக வேண்டி சம்பட்டியும் மம்முட்டியும் எடுத்து முதல் அடி பூமியில அடிக்கப்பட்டதோ அப்பவே என்னுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். அந்த அளவிற்கு தியாக மனப்பான்மை, முழு ஈடுபாட்டோடு இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் பெண் மக்கள். எனவேதான் ரப்புல் ஆலமீன் வலா தஹ்லஅன பில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், எந்த காலத்துல அல்லாஹ் பேசுகிறான், கைருல் குரூனி கர்னி, என்னுடைய ஜெனரேஷன் தான் இருக்கக்கூடிய ஜெனரேஷன்லயே சிறந்த தலைமுறை என்று எம்பெருமானாரால் பேசப்பட்ட அந்த தலைமுறையில் நின்று பேசிய வசனம் இது. அவங்கள்ட்ட குழைந்து பேசாதீர்கள். ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், உள்ளத்துல நோய் ஏற்பட்டுரும். யாரு? சஹாபாக்கள். இருக்கக்கூடிய ஈமானிலேயே சிறந்த ஈமானை உள்ளத்தில் பதிய வைத்த அந்த சஹாபாக்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாய்மார்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏதாவது கேட்க வேண்டும் என்று சொன்னால்
திரைக்கு அப்பால் கேளுங்கள். வைதா சஅல்துமுஹுன்ன மதான் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் தாலிக்கும் வஅத்ஹரு லிகுலூபிக்கும் வகுலூபிஹின். இதுதான் உங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும். நேரடியான பார்வை என்பது இருக்குது கூடாது என்பதில் இந்த மார்க்கம் நமக்கு பெண் மக்கள் செய்த அந்த தியாக மனப்பான்மை எல்லாம் சொல்லி வருகின்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு நம்மளுடைய பெண் மக்களை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பெண் மக்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு அவர்களை பின்னோக்கி சென்று கொண்டே தள்ள வைக்கிறது. இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள ஏன் நம்மளும் போய் ஆடினா என்ன என்று சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற, நம்மளும் இந்த வீடியோக்களை போட்டா என்ன என்று சொல்லி வீடியோக்களை பதிவு செய்கின்ற, ஒரு ஷேருக்காக வேண்டியும் லைக்குக்காக வேண்டியும் கமெண்ட்டுக்காக வேண்டியும் இஸ்லாமிய பெண் மக்கள் வீதிக்கு இறங்கி வருகிறார்கள், வீடியோவுக்குள் இறங்கி வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடியோ எத்தனை பார்வையாளர்களை போய் சென்றடைகின்றதோ, எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு பெரிய பாவம். இந்த பாவம் நம்ம மன்னரைக்கு போனதற்கு பிறகும் நடந்து கொண்டிருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹப் இந்த உலகத்தில் ஃபாலோ பண்ணுகின்ற காலம் எல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயாருக்கு நன்மை சென்று கொண்டிருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோ போடுற ஒரு வீடியோவுடைய லைக் நம்ம மன்னரைக்கு போனதற்கு பிறகும் நமக்கு பாவ சுமைகளை சுமந்து கொண்டுதான் நிற்போம் என்பதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அந்த பெண் மக்களுக்கு எந்த அளவிற்கு ஈமானுடைய உறுதியையும் வளர்ச்சியினுடைய ஆர்வத்தையும் கொடுத்தானோ, அதுபோல நம்மளுடைய பெண் மக்களுக்கும் ஆர்வத்தையும் ஆசையும் குர்ஆனுடைய கல்வியும் ஹதீஸுடைய கல்வியும் கொடுத்து இந்த உம்மத்தை பாதுகாக்கக்கூடிய முழு அரணாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்